Hello students, welcome to my channel. 12th Maths Chapter 2 Exercise 2.6 first sum பார்க்க போறோம். If z equal to x plus i1 value கொடுத்துட்டாங்க. It's a complex number சொல்லிட்டாங்க. Such that modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1 ன்னு கொடுத்துட்டு show that locus of z is real axis. zங்கிறது real axisல தான் வருது அப்படின்னு நமக்கு ஷோ பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்கலாம். modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1 and இப்போ z ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த z டிவைடடில் உள்ளது மட்டும் இங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ z minus 4i equal to modulus of z plus 4i. இப்போ z ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ zக்கு பதிலாக x plus iy minus 4i modulus equal to modulus of x plus iy plus 4i. ஸோ ரியல் வேல்யூ இமேஜினரி வேல்யூ தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து மாடுலஸில் இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அதேமாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஐ இந்த இடத்துல கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்கொயரில் இங்கே ஒய் ஸ்கொயருக்கு இந்த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4னு வரும். ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 0. ஸோ வந்து ஒய் வந்து ரியல் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ விச் இஸ் ரியல் ஆக்சிஸ். அவ்வளோதாங்க சார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதிலே செகண்ட் சம் பார்க்கலாம். if z equal to x plus i is a complex number அப்படின்னு கொடுத்துட்டாங்க. such that imaginary part கொடுத்து 2z plus 1 iz plus 1 equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ locus of the z is இந்த ஈக்குவேஷனில் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது இமேஜினரி பார்ட் எடுத்து இந்த ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 divided by iz plus 1. இப்போ இதை நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ இசட்க்கு நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 2 எக்ஸோட இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 டிவைடடில் ஐ இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. ஸோ இது வந்து கான்ஜுகேட்டில் இருக்குது அண்டு உள்ளாரையும் அப்படியே மல்டிப்ளையும் பண்ணலாம். ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 1 ரியல் பார்ட் அப்படியே தனியாக எழுதிட்டோம். ப்ளஸ் ஐயை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 2yன்னு வரும். கீழேயும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறப்ப இது எக்ஸ் வந்து இமேஜினரி பார்ட் ஆகிடும், ஒய் வந்து ரியல் பார்ட் ஆகிடும். ஆனால் மைனஸில் வரும். ஸோ 1 மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் ஐ எக்ஸு. இப்போ இது கான்ஜுகேட் எடுத்தோம்னா இங்கே உள்ள ப்ளஸ் வேல்யூ இங்கே மைனஸாக வரும். ஸோ 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐ எக்ஸு டிவைடட் 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐ எக்ஸ். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு இமேஜினரி பார்ட்டு தான் வேணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பார்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இமேஜினரி ஆஃப் 2z plus 1 divided by iz plus 1 equal to ஸோ இமேஜினரி பார்ட் வேணும்னா அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரெண்டுதே மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டுமே ரியல் வரும். ஸோ அடுத்தது ஐயோட இருக்குது. ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x ப்ளஸ் 1 இமேஜினரி பார்ட்டுங்கிறப்ப ஐ எழுதணும் தேவையில்லை. ஸோ இதேமாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐ வேணாம் 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய். இதில் இமேஜினரி பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ணால் ரியல் ஆகிடும். ஸோ இது தேவையில்லை. கீழேயும் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி a மைனஸ் பியில் இருக்கிறதுனால a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அண்ட் மைனஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து எல்லாமே ஈக்குவல் 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவல் 0 அந்த சைட் கொண்டு போய்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப -2x² - x
ப்ளஸ் 2y மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 ஆகிடும். ஸோ இதை ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். மைனஸ் இதில் அப்படியே வெளியில் எடுத்துட்டோம்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு. இப்போ அடுத்தது ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் 2y ஸ்கொயர் அண்ட் மைனஸ் ஒய் 2y ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷின். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது அப்படியே கொஞ்சம் ஆர்டர் எழுதிட்டோம்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. அதுதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதிலே தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் லோக்கஸ் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ்னு கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டு கார்ட்டீசியன் ஃபார்மில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 சப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு ரியல் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் எழுதிக்கலாம். இசட்டோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ இந்த இசட்டை வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரியல் ஆஃப் ஐ இசட்டுக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் ஐஒய்ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஸோ ஐ உள்ளார் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரியல் ஆஃப் ஐ எக்ஸு ஒய்யை பண்ணுறப்ப மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். ஸோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அவங்களே கொடுத்துட்டாங்க ரியல் பார்ட்னு. ஸோ ரியல் பார்ட் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ எக்ஸ் வேணாம், ஒய்யை மட்டும் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. மைனஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் கேன்சல் ஆகி வெறும் ஒய் ஸ்கொயர் தான் வரும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அதுதான் இந்த சம். இதிலே செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்திங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜினரி பார்ட்டில் உள்ளது மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ I Z 1i இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் ஐஒய்ஏ மைனஸ் ஐஎக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒய் வரப்போ ஸோ ப்ளஸ் ஒய்னு வந்துடும் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிக்கலாம். எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்இ ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ்ஸு 1. ஸோ இமேஜினரி பார்ட்டில் ரெண்டுமே வந்து ப்ளஸ் ஆஃப் ஐன்னு வெளியில் எடுத்துக்கிட்டு ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இமேஜினரி பார்ட்டு தான். ஸோ இது கொஷின் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இமேஜினரி ஆஃப் இது ஃபுல்லாகவே ரியல் பார்ட்டு. ஸோ இமேஜினரி பார்ட் வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் தான். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் ஈக்குவல் டு அப்படி எழுதலாம். இல்லைனா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதி ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அவ்வளோதான் அந்த சம். இதிலே தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் ஐஏ அண்ட் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 1ன்னு கொடுத்துருவாங்க. இசட்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1. ஸோ இதிலே இமேஜினரி ரியலையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இது அப்படியே மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப ஸ்கொயராக வரும். அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸு ப்ளஸ் ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அதே மாதிரி எக்ஸு மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய் ரியல் தனியாக இமேஜினரி தனியாக எழுதியாச்சு. ஸோ இது அப்படியே ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறப்போ மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறப்போ ஸ்கொயர் ஆகிடுது. ஸோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இது வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2y ப்ளஸ் 1 a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது a மைனஸ் பி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டுக்கு ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1க்கு மைனஸ் 1. ஸோ 2y ஈக்குவல் டு மைனஸ் 2x. ஸோ ரெண்டுத்தையும் உள்ளார கொண்டு வந்தோம்னா 2y ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 0. ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்க வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ வெளியில் எடுத்தோம்னா ஒய் ப்ளஸ் எக்ஸு அந்த 2 இங்கே போகிறப்ப 0 ஆகிடும்.
ஸோ ஒய் ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஆல் தான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பார்த்திங்கன்னா இசட் பார் ஈக்குவல் டு இசட் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு 2 கண்டிஷன் மட்டும் எழுதிக்கலாம். என்னென்னா இசட் பாரோட வேல்யூ 1/z அண்ட் இசட்டோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதை மட்டும் எழுதிக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இசட் பாருக்கு வந்து டேரெக்டாக 1/zன்னு போட்டனால அந்த வேல்யூவை இங்கே போட்டுக்கலாம். ஸோ 1/zக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் டேஷ். டேஷ்னா சென்டரில் மைனஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ 1/x ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு இந்த டேஷ்னால் இங்கே மாறும். ஸோ எக்ஸு மைனஸ் ஐஒய். ஸோ இங்கே உள்ள டிவைடடை இங்கே வந்து மல்டிப்ளையில் அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ 1 எக்ஸ் மைனஸ் ஐஒய் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இது a + b × a - b ஃபார்முலாவில் இருக்கனால a² × b² அப்படி எழுதிடலாம். ஸோ அந்த ஃபார்முலா தான் அது. ஈக்குவல் டு a² - b². ஸோ இந்த ஃபார்மேட்டு தான். ஸோ எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா x² மைனஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம்னா y². இங்கே வந்து i இருக்கனால +y ஆகிடும் ஈக்குவல் டு 1. ஆல் தான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.